பட்டிமன்ற தலைப்பு என்ன தெரியுமா? அதெல்லாம் இப்ப ரொம்ப பேருக்கு அதெல்லாம் இப்ப மறந்து போயிருக்கும். வேண்டாம். அதனால அதெல்லாம் கவலைப்படுறதில்ல. நம்ம சொல்ல வேண்டியது நீங்களும் சொல்லணும், எல்லாம் நாமளும் சொல்லினே இருந்தாதான் வரவங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. பேனா ரொம்ப பேருக்கு பேரிடமாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி அவருடைய கொள்கையை இன்னும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே. இதான் தலைப்பு. சைவமா வைணவமா காமச்சுவையை பரப்புவதில்னு. இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன். அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம், சொல்லாம ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம், ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னமே ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது தீபம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்கு அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10. இதெல்லாம் இப்ப அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள்.